ஒரு நல்ல வேலைக்காரிய பாருன்னு சொன்னேன். இந்த சுனியா அவ வேலையை நல்லா செஞ்சுப்பான், ஆனா என் வேலையை மறந்துடுவா. இவெல்லாம் ஒரு தோஸ்து. ஷபா முடியல. ஒரு வேலைக்காரி கண்டிப்பா வேணும், கண்டிப்பா. என்னைக்கு வர பாப்போம். உனக்கு நான்லாம் ஞாபகம் இருக்கிறேன்னா முதல்ல எப்படி ஒன்னே மறக்கிறது? ஒன்னே மறந்தாலும் நீ ஒண்ணு சொன்னி அதை மறக்க முடியுமாடி? அப்படியா? ஆமா, நீ சொன்ன மாதிரியே உனக்கு பிடிச்ச மாதிரியே சூப்பரா ஒரு அழகான வேலைக்காரி நான் கூட்டிட்டு வந்துட்டேன். அழகான வேலைக்காரியா? ஆமா, இவாதாண்டி. எனக்கு குடும்பத்துல ஏதாவது பங்கம் வந்துருமாடி? ஒண்ணும் வராது. ஆனா ஒண்ணு மட்டும்டிமா, இவ்வளவு தயவு செய்து என் கூட அனுப்பிடாதடி, நீயே வச்சுக்கடி. கடைசி வரைக்கும் உன் கூட தாண்டி இருக்கணும். நீ தேடின மாதிரியே கூட்டிட்டு வந்திருக்கேன்டி. அப்படியா? என்ன வேணாலும் பண்ணிக்கடி. சரி சரி. ஆமாம்மா, உன்னை பத்தி ரொம்ப பெருமையா நினைச்சிட்டு இருக்கா. உன் பேர் என்னம்மா? அறிவழகி ராணி. அறிவழகியா? அறிவுல சிறந்தவ, அழகுல சிறந்தவ. அப்ப வேலையில இப்படி நல்ல வேலை செய்வேம்மா. என்னம்மா என்ன வேலை செய்தாலும் செய்வேன். நம்ம மைண்ட் வாய்ஸ்க்கெல்லாம் ரிப்ளை பண்ற நீ. ஐயோ, இவ்வளவு அருமையான வேலைக்காரியா நீ? சரி 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 சரி. முதல்ல இவட்ட ஒண்ணு கேட்கணும். எனக்கு பசிக்குது, இப்ப டீ போட்டுட்டு வா. டீ போட்டுட்டு வரணும்? ஆமாம்மா, டீ போட்டுட்டு வா. சரி சரி, உட்காருங்க. என்ன ஒரு பணிவான வேலைக்காரி. வாவ். அம்மா, டீ போட்டுட்டேன், போட போறேன், பிடிச்சுங்க. என்னம்மா? அம்மா, நீங்க என்ன சொன்னீங்க? டீ போட்டு தாடி. டீயை போட்டு போட்டு தந்தேன். என்னம்மா இப்படி? போடுங்க போட்டுருவியா? ஆமாம்மா, நீங்க அப்படிதானே சொன்னீங்க. இது சிட்டி ரோகாவோட மோசமானவளால இருக்கா? ஏம்மா, அறிவழகி தரமா சொன்னேன். ஆமாம்மா, உண்மையா அறிவழகியாம்மா? அறிவழகி ராணி. சரி, ஏதோ சின்ன பிள்ளை, உனக்கு நான் சொல்லிதான். இந்த டீ கப் இருக்கு தெரியுமா? இதெல்லாம் நான் இப்ப நான் உன் முதலாளி, தெரியுதா? முதலாளி கேட்டா எந்த விஷயம்னாலும் அழகா தட்டுல வச்சு மரியாதையை கொண்டு வரணும். எப்படி கொண்டு வரணும்? தட்டுல வச்சு மரியாதையா. சரி சரி, இதை எடுத்துட்டு போய் சிங்க போட்டுறாங்க, வச்சு. ஓகே ஓகே ஓகே. சரி, பேங்க்குக்கு போக வேண்டிய வேலை வேற இருக்கு. ஏம்மா அறிவழகி, ஏம்மா அறிவழகி. வந்துட்டம்மா. ஏம்மா, நான் பேங்க் வர போக வேண்டியதா இருக்கு, அந்த செருப்பை கொஞ்சம் எடுத்துட்டு வா. அம்மா, இந்த அறிவழகிக்கு அறிவை பாராட்டுறதா இல்ல இன்னசென்ட்டா இருக்கான்னு வருத்தப்படியாதான்னு தெரியல. அம்மா அம்மா அம்மா, செருப்பு. செருப்பு ஓகே, செருப்புக்கு அடியில என்னது? நீங்க தானே சொன்னீங்க, என்ன ஒரு பொருள் நான் கேட்டாலும் தட்டுல வச்சு கொண்டு வரணும். ஏம்மா ஏம்மா, உனக்கு யாருமா அறிவழகின்னு பேர் வச்சா? எங்க தாத்தா. இந்த சுனிதா அப்பவே சொன்னா, நீயே வச்சுக்க, நான் கேட்கலையே. ஏம்மா, செருப்புக்கெல்லாம் மரியாதை கொடுக்க கூடாதுமா. முதல்ல நான் உனக்கு மரியாதை என்னன்னு சொல்லிடா. நீ தட்டை வச்சிடாத, நானே வச்சுக்கிறேன். நல்ல எஜமானி. நான் தான் உனக்கு வேலை பார்த்துக்கிறேன். சரி அம்மா, சரி. நீங்க பாருமா, மரியாதைன்னா என்ன தெரியுமா? யாராவது வீட்டுக்கு வந்தா அவங்கள உட்கார வச்சு, வாங்க வாங்க, இந்த சேர்ல உட்கார வச்சு, இந்த சேர்ல, ஆமா இந்த சேர்ல உட்கார வச்சு சாப்பாடு போட்டு அனுப்பணும். சரியா? சரி சரி சரி. புரிஞ்சுச்சா உனக்கு மரியாதை? புரிஞ்சுனேன், புரிஞ்சு. எதையும் போட்டு போட்டுறாத, எதையும் தட்டுல வச்சிடாத. சரி சரி சரி. ஓகே அம்மா? சரி அம்மா. வெளியில வேலை இருக்கு, போயிட்டு வந்துடுறேன். ஓகே? ஐயோ, இப்போ நான் கொஞ்சம் ரெஸ்ட். அம்மா சொன்னாங்க, யாராவது வந்தா நல்லா கவனிச்சு உட்கார வச்சு சாப்பாடெல்லாம் கொடுக்கணும்னு சொன்னாங்க. யாராவது வராங்களான்னு பார்ப்போம். ஐயோ, அண்ணா ஒரு ஆள் வராங்க. அப்படியா? வாங்க வாங்க, உங்களதான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். வாங்க வாங்க வாங்க, அமருங்கள் அமருங்கள். எங்க எஜமானி அம்மாவுக்கு மட்டன் பிரியாணி பிடிக்கும். நீங்க சாப்பிடுங்க சாப்பிடுங்க. ஆமா 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 ஆமா, அமர்ந்து சாப்பிடுங்கள். ஸ்பூன் வேணுமா? ஸ்பூனு ஃப்ரூட்ஸ் வேணுமா? ஃப்ரூட்ஸ் வேணுமா?
சரி, நல்லா சாப்பிடுங்க, நல்லா சாப்பிடுங்க, நல்லா சாப்பிடுங்க. வயிறு நிறைய சாப்பிடுங்க. ஒரு வழியா வீட்டுக்கு வந்தாச்சு. இப்ப எஜமானி அம்மா வருவாங்க, நீங்க நல்லா சாப்பிடுங்க, சாப்பிடுங்க. இவனுக்கு ஏதோ அறிவு வேலையை பார்த்துட்டா போல இருக்கு. ஏம்மா, நீ யாரு? நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க? ஏம்மா, யாருமா இவ? பிச்சைக்காரி. பிச்சைக்காரியா? அடி வணக்கி. ஏம்மா, இப்பவே வெளியே போ. இப்பவே வெளியே போ. அடி வணக்கி. அம்மா நீங்க தானே சொன்னீங்க யாராவது வந்தா கூட்டிட்டு வந்து சேர்ல உட்கார வச்சு மட்டன் பிரியாணி கொடுத்து ஃப்ரூட்ஸ் கொடுத்து. ஏம்மா, நான் கரெக்டா தானே பண்ணாமா? நீ ரோபான்னு எனக்கு தெரியாம போச்சேம்மா. இங்க பாருமா, நீ யாரையும் உள்ள கூப்பிட வேண்டாம், சரியா? சரி சரி. அந்த வாசல் இருக்கு பாத்தியா, அந்த வாசலோடய பேசி அந்த ஆட்களை அனுப்பி விடு. அந்த வாசலோட விட்டுறணும். யாரையும் அடி கொடுத்தாலும் ஒண்ணும் இல்ல. அடி கொடுத்தாலும் ஒண்ணும் இல்ல. நீ பண்ற காரியத்துக்கு நான் அடி வாங்காம இருக்கேன். சரி சரி, இனி நான் கரெக்டா இருப்பேன். ஓகேயா? கரெக்டா இருப்பேன். சொந்தக்கார வீட்டுக்கு போயிட்டு வரேன். கவனமா போயிட்டு வாங்க, போயிட்டு வாங்க. யார் வரட்டு அடிதான், செருப்படுத்து அடிதான் யார் வந்தாலும். சித்தி, எனக்கு சித்திக்கு வீடு இங்கதான் இருக்கு. நான் நல்ல பிரியாணி எல்லாம் சாப்பிட்டு விளையாண்டு. சித்தி, யாரு நீங்க யாரு? நீ யாரு? நான் சித்தியை பார்க்க வந்திருக்கேன். சித்தியே இல்ல, சித்தப்பா இல்ல. சித்தி என்ன பாப்பா? சித்தி என்ன விரட்டுறீங்க? நான் சித்திட்ட சொல்லுவேன். எங்க எஜமானி அம்மா சொல்லிருக்கு வாசலுக்கு உள்ளாலே ஏத்த கூடாதுன்னு சொல்லி. வெளியில போ, வெளியில போ. சித்தியோ சித்தப்பாயோ? சித்தியா? சித்தி சித்தின்னு சொல்லி வந்துச்சுனா ஏம்மா, அறிவழகி. என்னம்மா என்னம்மா பண்ணி வச்ச நீ? என் அக்கா வந்து என்ன பண்ணி தவச்ச? அது ஒல்லியா ஒரு லேடி வந்து அவ ஒருத்தே இருக்கா. அதுல உனக்கு அறிவு கெட்டு போச்சு தெரியுது. ஏம்மா, அவளுக்கே ஒரு குட்டி இருக்குது. அவ எவ்வளவு ஒரு சொந்தம் இல்ல. என்னம்மா நீங்க திரும்ப திரும்ப இப்படி எல்லாம் தப்பு பண்ணுதீங்க? நீங்க என்ன சொன்னீங்க? வாசப்படியே அடிச்சு விரட்டணும்னு சொன்னீங்க. ஏம்மா, அறிவழகி, இங்க பாரு, முதல்ல இவளுக்கு பேரை சேஞ்ச் பண்ணணும். எனக்கு இந்த பேரை கேட்கும் போதெல்லாம் ஒட்டி பேர்ல 10 கிட்ட வருது. அம்மா எங்க தாத்தா ஆசையா போட்ட பேரா? உங்க தாத்தா போடுறது, தோத்தா போடுறது, எவரும் போடுறது. இனாபா, இன்னையில இருந்து உன் பேரு போவாஸ். என்ன பேரு? போவாஸ். போவாஸ். புரியுதா? இங்க பாரு, எனக்கு நீ கொடுத்த டார்ச்சர்ல அப்படியே பைத்தியம் பிடிக்குது. நான் போய் கொஞ்சம் மெடிடேஷன் பண்ண போறேன். கடவுள் கூட இன்டராக்ட் பண்ண போறேன். நீ வந்துடப்படாது. புரியுதா? புரியுதா? புரியுது. நீ யாரையும் தட்டுல தாங்கவும் வேண்டாம், தொட்டில போடவும் வேண்டாம். அங்கேயே சரி சரி. ஐயோ ஆண்டவரே, இந்த வேலைக்காரிய கொடுத்த சுனிதாவை சபிக்கவும் முடியல, பாராட்டவும் முடியல. கிறிஸ்தவளா போயிட்டதே. ஆண்டவரே, நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா, என் பாத்திரத்தை தண்ணீரால நிரப்புங்கப்பா. தண்ணீரால நிரப்பணுமா? நிரப்புங்கப்பா, பாத்திரத்தை என் பாத்திரத்தை தண்ணீரால பாத்திரத்தை தண்ணீரால நிரப்பணும். நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா, என் பாத்து நடது கடகடான்னு சத்தம் கேக்குது. யாராவது என்ன பண்ணிட்டு இருக்க? அம்மா நீங்க தானே சொன்னீங்க பாத்திரத்தை தண்ணீரால நிரப்பணும். ஐயோ அறிவழகி, உன்னோட ஞானத்தை கண்டு நான் மெச்சிட்டேன். தயவு செய்து எடுத்துட்டு போயிரு. உன்னை நான் போவாஸ் இங்க வா அப்படின்னு சொன்னா மட்டும்தான் நீ வரணும். வாஸ். போவாஸ் இங்க வந்து இதை செய் அதை செய் அப்படின்னு சொன்னா மட்டும்தான் நீ வர. சரி சரியா? சரியா? ஆண்டவரே, முடியல. போவாசே கோச்சிப்பாரு போல இருக்கு இவர் பேரை வச்சதுக்கு. போவாசே, போவாசே, அருளாலே பூர்த்தணுமே. போவாசே, போவாசே, என்னதானே கூப்பிடியாங்க? அருளாலே பூர்த்தணுமே. போவாசே, கூப்பிடியாங்க போவாசே. போவாசே, போர்வையாலே
அருளாரே போர்த்தடுவே பூவாசே. ஐயோ ஐயோ அம்மா, மூச்சு மூச்சுண்டு. ஐயோ மூச்சு இருக்கு. அம்மா சொல்லிருக்காங்க ஏதாவது நேரத்துல ஏசப்பான ஒரு ஆள் உண்டு. அம்மா அந்த பத்திரத்துல மட்டும் சைன போட்டுட்டே போங்க அம்மா. எங்க எஜமானி அம்மா என்ன பத்திரத்துல சைன் பண்ணணும். எனப்பட்ட ஒரு 10 நிமிஷம் முடிச்சிருக்கட்டும். ஏசப்பா ஏசப்பா ஓ 108 கூப்பிடுவோம். ஹலோ 108 தானே? எங்க எஜமானி அம்மா மயங்கி வந்துட்டாங்க. ஓடியாருங்க. எங்கம்மா எங்க என்ன இருக்கு அங்க மூச்சு இருக்கான்னு முதல்ல பாருங்க. மூச்சு இருக்குல்ல? நன்றி அப்பா, இந்த அறிவாளியான வேலைக்காரி கிட்ட இருந்து காப்பாத்துனது. எனக்கு சொல்லாதீங்க, அவங்களுக்கு சொல்லுங்க. கரெக்டான டைமுக்கு அவங்க தான் கால் பண்ணாங்க. நான் எல்லாம் சொன்னேன். உனக்குள்ள இப்படி ஒரு அறிவா? ஆமா அம்மா, நீங்க அன்னைக்கு ஒரு நாள் சொன்னீங்கல்ல, முழங்கால் போட்டு ஏசப்பாட்ட எதை கேட்டாலும் தருவாங்கன்னு சொன்னாங்க. அதே மாதிரி முழங்கால் போட்டு நான் ஜெபம் பண்ணினேன். நீங்க மயங்கி விழுந்த உடனே எங்க இருந்தோ எனக்கு ஒரு ஞானம் வந்தது போல 108க்கு ஃபோன் பண்ணது. யாரோ சொன்ன போல கேட்டு மைண்ட் வாய்ஸ்ல பேசுறதெல்லாம் கேக்குது. ஆமாம்மா. ஐயோ பரவாயில்லையே, கடவுள்கிட்ட ஜம்ப் பண்ண உடனே உனக்கு அறிவு வந்துட்டு இப்போ நீ அறிவாளகின்னு பேர் வச்சுக்கலாம். சரியா? சரியா? சரி, நம்ம இனி டீ வச்சு குடிப்போமா? போலாம் வா. சரி, ஞானம் இல்லாதவங்களா இருந்தாலும் சரி, தேவனிடத்திலிருந்து கடுகளவு ஞானத்தை நீங்க பெற்றுக்கொள்ளும் போது நீங்க உலக அளவுல புகழ் பெற்றவராகவும் உலக அளவுல ஞானத்தை பெற்றவராகவும் மாறுவீங்க.